இது ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஃபார்முலா தான் ஜஸ்ட். ஓகேவா? திஸ் இஸ் த equation of ellipse along major axis along x axis, minor axis along y axis. ஓகேவா? அதுதான் ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி இதுதான் நம்ம பார்த்துட்டோம், இந்த ஃபார்முலா எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? ஏ டேஸ் எஸ் டூ எஸ் ஒன் எஸ் டூ, இந்த டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட் இஜெட் ஏ பை இ ஜீரோ மைனஸ் ஏ பை ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய். இது ப்ரீவியஸ் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம போட்டிருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஈக்குவல் ஜீரோ, ஒய் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இருக்கும். இது மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ அப்படியே மாற்றி வரும், அவ்வளோதான். எக்ஸ் இருக்கிறது ஜீரோ வரும், ஒய் இருக்கிறது மற்ற டைம் வரும், அவ்வளோதான். இது சி 0,0 தான் வரப்போகுது ஆர்ஜின் பாயிண்ட். எஸ் ஒன்று ஒரு இங்கே ஏ சி 0ன்றது இங்கே வந்து என்னது ஓ 0, சி 0, மைனஸ் சி. ஓகேவா? டைரக்ட் பாயிண்ட் 0, ஏ இங்கே 0, ஏ. ஓகேவா? வெர்டெக்ஸ் பாயிண்ட் டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட் 0, ஏ பை இ இங்கே 0, ஏ பை இ. ஈக்குவேஷன்னா ஒய் ஈக்குவல் மைனஸ் ஏஇ, ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ பை இ, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இது இல்லை. இதுதான் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏபி. இதுனா இதுக்கு மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். வெர்டெக்ஸ் ஏ, 0. ஃபோக்கஸ் பாயிண்ட் சி, 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு சைடு. ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஏஇ, 0. ஸோ எல் டேஸ் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர். ஓகே, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்ஸ் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர் பை ஏ. ஓகே, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஆல்ரெடி பேரபோலா பார்த்துருவோம். என்னது, ஒரு லைன் வந்து பர்பண்டிகுலராக இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வெளியே பாஸ் ஆகி இந்த ரெண்டு பாயிண்ட் ஓகேவா கட் ஆகிறது வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பாயிண்ட். ஓகேவா? இப்போ என்னென்னா இதுதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எல் டேஸ். ஓகேவா? எங்கன்னா அந்த பாயிண்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக போய் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸாக போகணும். இந்த ரெண்டு சைடு எலிப்ஸில் ரெண்டு சைடு கட் பண்ணணும். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பாயிண்ட்டு, அதுதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகே, அது வந்து 2b ஸ்கொயர் பை ஏ. ஆல்ரெடி பேரபோலாவை பார்த்துருந்தோம், 4aன்னு பார்த்துருந்தோம் பேரபோலாவுக்கு. சரியா? ஆல்ரெடி சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலா பார்த்துருவோம். சி ஈக்குவல் டு ஏஇ, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் சி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் மேஜர் ஆக்சிஸில் வந்து ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல், எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் எழுதிடும். இது ஜென்ரல். இது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். ஓகேவா? ஸோ ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை ஏ. வெர்டெக்ஸ் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஓகே, இங்கே ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு, இங்கே ஒரு வெர்டெக்ஸ். ஸோ ப்ளஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஃபோக்கஸ் பாயிண்ட்னா இங்கே ஒன்று S1 S2. ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஓகேவா? இதுதான் வந்து எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ்க்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் ப்ராப்ளத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பேசிக். ஓகேவா? தேங்க்யூ.